கடவுளே, இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராம நீதான் காப்பாத்தணும். ஐயோ அம்மா, என்னடி என் கால்ல இருந்து கொலுசு ஒண்ணு காணுமா? காணுமா? எங்கடி போச்சு? தெரியலம்மா, கோயிலுக்குள்ள வர வரைக்கும் கால்ல தான் இருந்துச்சு. உனக்கு என்னடி அவ்வளவு அஜாக்கிரதை? இன்னைக்கு வெள்ளியோட விலை என்ன ஆகுது தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பராமரி பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களை அடிக்காதீங்க. இந்த கொலுசை பாருங்க, இதுதான் நல்ல வேலை. இது வேற யார் கையிலாவது கிடைச்சிருந்தா அப்படியே போயிருக்கோம். ரொம்ப நன்றி. உன் பேர் என்னம்மா? சரஸ்வதி. சரஸ்வதி வாய, உன்னை என் கார்லயே கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். வேண்டாங்க, என் வீடு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகரி மேடமா, நீ நடந்தே போயிடுறேன். ஸ்ரீகரி மேடமா? அப்போ நீ இறந்து போன சங்கரவரோட பொண்ணுதான். அவர் பொண்ணு நீங்கெல்லாம் ஊட்டியில எல்லாம் இருந்தீங்க? ஆமா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீனும் வீட்டுல தங்க இருக்கும். அப்ப நான் வரேன்னா வரேன். நில்லு, என்ன இவ்வளவு அவசரம்? ஹார்ட் அட்டாக்ல எங்க அம்மாவை எம்எஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். எம்எஸ் ஹாஸ்பிட்டலா? அங்கதான் இவளோட அண்ணன் என் மகன் கல்யாண் டாக்டரா இருக்கான். அப்படியா? அவங்க பண்ணி எங்க அம்மாவை காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்லைன்னா எங்க அம்மா. அதுக்குதான் அந்த தெய்வம் நல்லா இருக்கணும்னு இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க வந்தேன். அப்ப நான் வரேன். போயிட்டு வா, உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். பொண்ணு எவ்வளவு லட்சமா இருக்கா? அப்பா என்னம்மா? எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்கப்பா. அதுக்கு என்ன, போயிட்டு வாமா. 500 ரூபாய் பணம் கட்டணுமே. என்ன பணமா? பணம்னு கேட்டா நீ படிக்க வேணாம், படிச்ச வரைக்கும் போதும். என்ன என்னங்க தகராறு? ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருந்தோமான்னு தெரியலையே. என்னம்மா? அதான் நான் சொல்லலம்மா, எக்ஸ்கர்ஷன். இவர்கிட்ட போய் கேக்குறிய, அண்ணன் வரட்டும் வாங்கி தரேன் போ. கோமதி இங்க பாரு. என்ன? அவன்கிட்ட பணத்தை வாங்கி என்கிட்ட கொடு. ஏன்? அவனை டாக்டருக்கு படிக்க வச்சதுல என் 5.5 ஏக்கரா நிலம் 1/2 ஏக்கர்ல வந்து நிக்குது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க செலவழிச்சதுக்கு மேல என் புள்ள சம்பாரிச்சு கொடுப்பான். சம்பாதிச்சு கொடுப்பான். ஆஸ்பத்திரியில வாங்குற சம்பளம் மட்டும் தான் இவன் சம்பாதிக்கிறான். வேற இவன் கூட படிச்சவன் எல்லாம் எப்படி எப்படி பிராக்டிஸ் செஞ்சு 4 காரு 3 பங்களா அது எப்படி சம்பாதிக்கிறான். என்னப்பா, என்ன பத்தி பேசுறீங்க போல இருக்கு? உன்னை பத்தி அவன் பேசலையே. அவனை பத்தி தானே பேசுறீங்க. அவனை பத்தி பேசியாச்சா? பின்ன அப்படின்னு விட்டுடு. ஒண்ணு இல்லப்பா, உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சதுல உங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் கரைஞ்சு போச்சான். அப்படின்னா நான் டாக்டர் ஆனது உங்களுக்கு பெருமை இல்லையா? எனக்கு ஒண்ணும் பெருமை இல்ல, உனக்குதான் இருக்கா? சும்மா இருங்க கல்யாண், நீ டாக்டர் ஆனதுல எனக்கு பெருமைதான்ப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துலதான் நீ செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன சொல்றேன்? உன் கல்யாண விஷயத்தை தாப்பா சொல்றேன். என் புள்ள டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, அதுவும் லண்டன்ல. அவனோட ரேட்டே வேற. ஒரு காரு, ஒரு பங்களா, 100 பவுன் நகை, ஒரு ரொக்கமா 5 லட்சம் கொடுத்தா போதும். அதுக்கு மேல எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், பணமும் வேண்டாம். ஆளை விடுங்க. கல்யாணம் வேணாம்னா விட்டுடு, பணம் வேணாம்னு மட்டும் சொல்லாத. எனக்கு பணம் வேணும். பணம் பணம் பணம், எப்ப பார்த்தாலும் பணம் தானா? இது பாருங்க, நீங்க ஒண்ணு அவனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம். நானே ஒரு பொண்ணு பார்த்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். எந்த பொண்ணா இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் வந்து ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் தர்றதா இருந்தா பொண்ணு குஷ்டரோகியா இருந்தா கூட பரவாயில்லையா? உனக்கு பணத்தோட அருமை தெரியாது, உங்களுக்கு மனுஷாவோட அருமை தெரியாது. அதுக்காக ஊர் பேர் தெரியாத எவனை கொண்டு வந்தாலும் அவனை நான் மருமகளை ஏத்துக்கணுமா? அவ ஒண்ணு ஊர் பேர் தெரியாதவல்ல, எல்லாம் நமக்கு வேண்டிய பொண்ணுதான். வேண்டிய பொண்ணா? என்ன சொல்ற? நம்ம ஸ்ரீகிரி மடம் சங்கரகிரியோட பொண்ணு சரஸ்வதி. மூக்கு மூலியமா லட்சணமா இருக்க. சங்கரகிரி இருந்த காலத்துல எத்தனை அனாதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த குடும்பம் ஆதரவு இல்லாம இருக்கு. நான் அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன நீ பாட்டு பேசிட்டே போற? ஏன் 5 ஏக்கர் நிலம் போச்சு, அதுக்கு என்ன வழி? வாய முடிங்க. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நான் இனிமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படிலாம் பேசாதம்மா. இல்லைண்ணா, என் கவலை எல்லாம் இந்த சரஸ்வதி கல்யாணத்தை பண்ணி எங்க நீ போயிடுவேன். ஏம்மா இப்படி பேசுற? நம்ம சரசுக்காக நான் எங்கெல்லாம் மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த கவலை விடுமா, சீக்கிரம் அவ கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு வீட்டுக்கு என்ன நம்ம அவசரம்? முதல்ல இன்னும் நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வந்து சேரட்டும். சீக்கிரமே குணமாகி வீடு போகணும்னா நாங்க கொடுக்குற மருந்து ஒழுங்கா சாப்பிடணும். அந்த நர்ஸ் கிறிஸ்துவ பொண்ணுங்கிறதுக்காக அவ கையால மருந்து வாங்கி குடிக்க மாட்டானா என்ன அர்த்தம்? நினைக்கணும் டாக்டர், அவங்க பழைய மனுஷன் என்ன ஆச்சாரமானவங்க. அது இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவுமே பிடிவாதமா இருப்பாங்க.
இந்த உலகத்துல ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுமா. எல்லாம் அவங்க சுயநலத்துக்காக ஏற்படுத்திக்கிட்டு தான். ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு, அது மனுஷ ஜாதி. ஏங்க நீங்க படிச்சவங்க தானே, எடுத்து சொல்லலாம்ல. அந்த மருந்தை சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. சீதா, இந்த அக்ரஹாரம் இல்ல, ஆஸ்பத்திரி. இதெல்லாம் நீ வீடு கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கா? ஆஸ்பத்திரி பில்லு கட்டணும், அதுக்கே பணம் இல்ல. வீட்டுக்கு போறத பத்தி அப்புறம் யோசிப்போம். நான் என்ன பண்ண போறேன்? சொல்லதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கே சீதமா நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம், சரியா? வந்து ஆஸ்பத்திரி பில்லுக்காக பணத்துக்கு பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன், பணம் எங்கேயும் கிடைக்கல. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாம ஹாஸ்பிட்டல் நான் போன் சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இந்த நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். பரவாயில்ல, வாங்க வாங்க வாங்க. நீங்க சங்கரையருடைய மைத்துனர் தானே? ஆமா. நீங்க? என்னோட அம்மா சாந்தி நிலையம் பத்மாவையுடைய மகள் கோமதி. மறந்துட்டீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆமா. வணக்கம். நமஸ்காரம். உங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். சீதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அப்படியா? சரஸ்வதி நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரி, வரேங்க. வாங்க. கல்யாண், என்னம்மா? அந்த சங்கரையருடைய மகள் சரஸ்வதிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனால அவசரப்படாத. இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையில அந்த பொண்ணுக்கு வாழ்ந்து கொடுத்தோம்னா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? தெரியுங்க. மறுபடியும் கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. அம்மா, நான் ஏற்கனவே போதுப்பா, நீங்க பழைய கதையை ஆரம்பிச்சிடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். முடிவா? ஆமா, அந்த சரஸ்வதியை நான் மருமகளை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அம்மா, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. போதும்பா, நீ பேசுனதெல்லாம் போதும். இந்த விஷயத்துல இனிமே யார் எதை சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல காலம் பூரா நீ என்ன நினைச்சு வருத்தப்பட முடியாது நான் பண்ணிடுவேன். அம்மா உயிரோட இருக்கணும்னு நினைச்சீன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வா. நான் உங்களை பார்க்கணும் வந்தேன். நான் கூட உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். நீங்க எதுக்கு? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் விஷயமாப்பா. கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன். அது இருக்கட்டும். இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இனிமே உங்க அம்மா எப்பவுமே நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அதை சொல்லத்தான் வந்தேன். கல்யாணமா? எனக்கா? இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. சப்போஸ் உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்தா? ஐயோ வேண்டாங்க, எங்க கஷ்டம் எங்களோடய போகட்டும். வேணும் என்ன சார், பங்கு போட்டுக்க வேண்டாம். ஏன் அவனே நீங்க வந்து உங்க கஷ்டத்தை எதுக்குன்னு சொன்ன? அப்படிப்பட்ட பைத்தியம் யாருங்க? அது நானே கூட இருக்கலாம். ஏன் சொல்றீங்க? ஆமா, எங்க அம்மா உங்க கோயில பார்த்ததுல இருந்து உங்களையே அவங்க வறுமையில ஏற்றுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கல்யாண விஷயத்துல அவங்க முடிவுதான் ஏன் முடியும். என்னதான் நான் லண்டனுக்கு போய் படிச்சவனா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை எனக்கு மனைவியை வர்றவன் எங்க அப்பா அம்மாவை அனுசரிச்சு போறவளா இருக்கணும். அதனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எங்க சரஸ்வதிக்கு கல்யாணமா? இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்க கூடாதா? உங்க சரசுக்கு எங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க சம்மதத்தை கேட்கத்தான் வர சொன்னோம். என்ன சொல்றீங்க, சம்மதம் தானே? உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்ட், அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உங்க சரசு எங்க வீட்டு மருமகள் ஆகணும்னா 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்து வச்சிருங்க. நான் பீரோ வச்சு போட்டுறேன். 5 லட்சமா? அவர் சிரிக்கிறத பார்த்தா இன்னும் அதிகமா கொடுப்பாரு போல இருக்கு. ஏங்க பணம் பணம்னு அலையுறீங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. இப்போ எங்க குடும்பம் இருக்கிற நிலைமை உங்களுக்கே தெரியும். இந்த நிலைமையில 5 லட்சத்தை இப்ப என்னால புரட்ட முடியாது. ஆனா என்ன சொல்லுங்க. சரசோட அப்பா பேர்ல இருந்த சொத்தெல்லாம் ஜப்தியில போயிடுச்சு. ஆனா அவ அம்மா பேர்ல இருக்க ஊட்டி பங்களா மட்டும் கேஸ்ல இருக்கு. இது பாருங்க, நாங்க பணத்தையோ சொத்தையோ உங்ககிட்ட கேட்கல. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற ஆசையில தான். இரு, கேஸ் நமக்கு சாதகமா முடியுமா? நமக்கு சாதகமா தான் முடியும். ஊட்டி பங்களா என்ன விலை போகும்?
சுமாரா 5 லட்சம் போகும். அது போகும். கோவதே கல்யாணுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுவோம். நம்மளும் ஊட்டிலேயே செட்டில் ஆயிடுவோம். என்ன சொல்றேன்? நீங்க சொன்னா சரிதான். இத பாருங்க, நானும் ஊட்டில இருந்தவங்க தான். எங்க பையன் கூட அங்க ப்ளூ ஹில் ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே அங்க போயிடுவோம். அங்க தாண்டி போறோம். கேஸ் எப்ப முடியும்? அடுத்த மாசம் 12ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும். அவளே சொல்லிட்டா. அப்புறம் என்ன, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சோன்னா கல்யாணம். சரஸ்வதி, இதெல்லாம் நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த ஏழைக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தந்த. உங்க பிறந்ததுக்கு முன்னால நீ ரொம்ப சின்னவளாயிட்ட. சரசு, இவ்வளவு பெரிய இடத்துல எனக்கு வாழ்க்கை கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் இதை ஈடு செய்யவே முடியாது. என்ன கோவில் முன்னாடி முதலில் சந்திச்சப்போ உங்க அம்மா கட்டாயத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் சொன்னீங்களே. அது சொல்றியா? அன்னைக்கு அப்படி சொன்ன. ஆனா இப்ப அப்படி இல்ல. யாருடைய கட்டாயத்து பேர்லயும் உன்னை என் மனைவியா ஏத்துக்கல. என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. போதுமா? நான் நினைச்ச மாதிரியே அந்த கல்யாணம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, நான் நினைச்சது நடந்திருக்கு. என்ன நினைச்சீங்க? ஊட்டி பங்களா நமக்கே வரணும்னு நினைச்சேன். அது நடந்திருக்கு. அப்பா, பணம் பணம் அலையுங்க. சரிதான் போடி. ஐயா ஜாலியா தான் இருக்காரு. நான் போய் லட்சுமியோட டிசி வாங்கிடுறேன். ஊட்டிக்கு போறோம். ஆமா ஆமா, போயிட்டு சீக்கிரம் வந்து இந்த மூட்டை முடிச்சலாம் அப்படி இப்படியே வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கட்டி வச்சிருங்க. நாங்க எல்லாரும் போய் சீத்த மாட சொல்லிட்டு. என்ன குளிரு. வாங்க வாங்க, பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? வாங்க மாப்பிள. இவன் இந்த பங்களாவில வாட்ச்மேன். ரொம்ப வருஷமா இருக்கிறான். பேரு பரமேஸ்வரன். பேச்சுதான் வராது பாவம். டேய், நின்னுட்டே இருக்கே, பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வா. வாங்க வாங்க. சம்மந்தி அம்மா? என்ன நீங்க சம்மந்தி அம்மாவா? நான் சம்மந்தி அப்பா. நீங்க யார கூப்பிட்டீங்க? நான் பொதுவா அப்ப விட்டுடு. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடா இது? கடலாட்டம் பங்களாவை கட்டி வச்சுட்டு வீடுன்னு சொல்றீங்களே. ஆமாமா, மாடியை பார்த்துட்டு வரேம்மா. போய் பார்த்துவோமா? வாங்க நீ. சரஸ்வதியோட அப்பாவுக்கு இதே மாதிரி எத்தனையோ பங்களா, எவ்வளவு சொத்து இருந்தது. அத்தனையும் குதிரை ரேஸ்ல அழிச்சிட்டாரு. மிஞ்சினது இது ஒண்ணுதான். அவ்வளவு இருந்திருந்தா உங்க சரஸ்வதியை எங்க பையனுக்கு கொடுத்திருக்க மாட்டீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. காசை வச்சு யாரையும் எடை போடுறது எனக்கு பிடிக்காது. மனுஷனா மனுஷனா மதிக்கணும். அதெல்லாம் அவருக்கு புரியாதுங்க. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, வீடு எவ்வளவு போகும்னு எடை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க போய் குடிச்சிட்டு வந்துருங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. சொல்ல மறந்துட்டேனே, நான் சாயந்தரமே புறப்படுறேன். ஏங்க 2 நாள் இருந்துட்டு போறது? சீதா அங்க தனியா இருக்கா. நான் போய் டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன். கோமதி, இந்த வீடு வந்து ஒரு ஒரு 5 லட்சம் தாளுமா? ஏன் வாங்க போறீங்களா? விற்க மாட்டாங்க. வந்தது வராதுமா பணத்திலேயே குறியா இருக்கீங்களே. உட்காருங்க உட்காருங்க. சோபா நல்லா இருக்க.
சாப்பிடு. பைத்தியம். ஆள் நடமாட்டம் இல்லாத பங்களா, துரு பிடிச்சு போன பைப்பு, அதான் இந்த கடவுள தண்ணி வருது. பிளட் இல்ல, ஒண்ணு இல்ல, பைத்திய மாதிரி பேசாத. சரி, சீக்கிரம் குளிச்சு கிளம்பு, வெளியே போகணும். ஓகே? என்ன என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு நேரம் ஆகல. என் டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா? டைனிங் டேபிள் இருக்கு, எடுத்துட்டு புறப்படு. நல்லா இருக்கியா? நான் இங்கதான் இருக்கேன். கல்யாண் உள்ள இருக்கானா? கல்யாண் 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 உள்ள. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். ஹாய், வெல்கம் டு ஊட்டி. போடா இவன. பெரிய வெல்கம் சொல்ல வந்துட்டான். சரசு, மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் சரத் சந்திரன். என்னோட கிளாஸ்மேட். இவன் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல தான் நான் ஒர்க் பண்றேன். உட்கார்றா. மேடம், நான் டாக்டர் மட்டும் இல்ல, இவனுக்கு இங்க எல்லாமே நான் தான். சும்மா அவளை போட்டு குழப்பாதரா. சரசு, போய் காஃபி கொண்டு எது கொண்டு வர? என்னம்மா, என்ன வேணும்? அவர் ஃப்ரெண்டு யாரும் சரத்துன்னு வந்திருக்காரு. சரத்து வந்திருக்கானா? ரொம்ப தங்கமான பிள்ளை. நம்ம கல்யாணம் அவனு சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. காஃபி வச்சிருக்கேன், குடும்பம். ஹனிமூன் அங்கே முடிஞ்சிருச்சா இல்ல ஊட்டிலையா? எங்களுக்கு என்னைக்குமே அணிங்க தான். காஃபி. தேங்க்யூ. காஃபி சக்கரை கொடுப்பட்டியா? என்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வர போறீங்க? அதெல்லாம் வந்து உனக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இங்க விருந்துக்கு கூப்பிட்டா போதும். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஹாஸ்பிட்டல் ஏடா? இல்லடா, நான் சீஃப் டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமாடா? தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். வாங்க. ஏய் சசு,
அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே மலர்கள் மலர நதிகள் பாட வேளையில் வந்த என் காதல் தேவி பனிநீர் பூத்தொழிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே மலர்கள் மலர நதிகள் பாட வேளையில் வந்த என் காதல் தேவி பனிநீர் பூத்தொழிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே நெஞ்சிலெழுதும் உன்னை கூடி குலவும் ஆனந்தம் கோலம் நெஞ்சிலெழுதும் உன்னை கூடி குலவும் ஆனந்தம் மனுமத மந்திரம் சொல்லும் உன்னை மார்போடு கூடிட ஆனந்தம் பனிநீர் பூத்தொழிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே கொண்டு சிரிக்கும் உன்னை நாடிடும் எந்தன் இளநெஞ்சம் நாணம் கொண்டு சிரிக்கும் உன்னை நாடிடும் எந்தன் இளநெஞ்சம் செவ்வித சிந்திய தேனில் என் மனம் தேடாமல் தேடும் கோமனிதன் பூத்தெளிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே யாரையும் தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். நீ ஏதாவது தப்பா கேட்டிருந்தா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். வாங்க சினிமா போலாம். ஐம் சாரி சார், இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சது என் தப்புதான். இந்த போட்டோ நீ பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லித்தாகணும். சரசு, நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தப்போ வழக்கமா சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போவேன். அங்கதான் இந்த பொண்ணை மீட் பண்ணேன்.
வயசுலயே அவளுடைய அப்பாவையும் அம்மாவையும் எழுதுட்டா. எதிர்பாராமல் ஏற்பட்ட எங்க முதல் சந்திப்பிலேயே ஒருத்தர் உள்ளத்தை பறி கொடுத்தோம். என்னை பொறுத்தவரை அது ஒரு புதிய உறவோட தொடக்கம். அதுக்கப்புறம் நாங்க ஒருத்தர் பார்க்காம பேசாம பிரிஞ்சு இருக்கவே முடியல. இந்த உலகத்துல அவளுக்கு எல்லாமே நான் தான். Happy returns of the day. Wow! Something super, Kalyan. இது நீங்களே டைப் பண்ணி விடுங்க. How sweet. Thank you very much. I love you, Lisa. I love you. Lisa, what happened to you? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? ஜாதி. ஜாதி மகன் ஒண்ணுமே இல்ல. லுக், என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. போதுமா? கல்யாண், நான் ஒரு அனாதை. என்ன உங்க வீட்டுல ஏத்துக்கோங்களா? அத நான் இல்ல முடிவு பண்ணோம். நீ எதுக்கு கவலைப்படுற? Come, let's enjoy your birthday, okay? Okay. Oh, my love, like the red, red rose, that's newly sprung in June. Oh, my love, like the melody, that sweetly played in tune. எனது காதல் கனவில் மறந்த தேன் பூ, இளமை அழகி கவிதை எழுதும் சொதிலயம் என கூறும் சுரங்களை சுகம் பாடும் கவிதையே. எனது காதல் கனவில் மறந்த தேன் பூ, இளமை அழகி கவிதை எழுதும் வண்ணங்கள் வந்தாடும் பொன்வானமே, பொன்னாரம் சூடாத பூமேகமே, நான் என்று பாடாத சங்கீதமே என் தேவி. Oh, my love, like a red, red rose, that's newly sprung in June. Oh, my love, like the melody, that sweetly played in tune.
வந்தாடும் சங்கீதமே நாள்தோறும் என் நெஞ்சில் உன்மோகமே நான் என்றும் நீ என்று வேறில்லையே எனது காதல் கனவில் மறந்த தேன் பூவே இளமை அழகில் கவிதை எழுதும் சுதிலயம் என கூடும் சுரங்களில் சுகம் பாடும் கவிதையே வாயிங்கே எனது காதல் கனவில் மறந்த தேன் பூவே இளமை அழகில் கவிதை எழுதும் மாயே நீ ஊட்டிக்கு வந்தா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் சரத்சந்திரனை கண்டிப்பா மீட் பண்ணு. வெரி நைஸ் கே. அதுக்கு என்ன நம்ம இந்தியால ஊர்ல ஆஸ் யூ லைக். ஆமா அதுக்கு நான் எத்தனை நாள் காத்திருக்கணும்? ஓ ஆயுஸ் பூரா காத்திருக்கணும். ஏன் காத்திருக்க மாட்டியா? ஆயுசு பூரா மட்டும் என்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஓகே அது போதும். டாக்டர் படிக்க முடிஞ்சு நான் ஊருக்கு திரும்ப வேண்டியதா போச்சு. லிசாவை அங்கேயே தனியா விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இறந்தது. எங்க கடைசி சந்திப்பு அதுதான் அப்போ எனக்கு தெரியாம போச்சு. படிப்பை முடிச்சுட்டு எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டேன். லிசா கிறிஸ்டியன் இருந்ததுனால எங்க அப்பா அம்மா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. ஆனா என்னாலே மறக்க முடியல. அதுக்கப்புறம் அவளுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. லண்டன்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவளை பத்தி விசாரிச்சு லெட்டர் எழுதினேன். ஒரு தகவலும் இல்லை. அந்த வயதில தான் கல்யாணமே வேண்டான்றத எங்க அம்மாவோட கட்டாயத்தினால தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். இல்ல சரசு, நீதான் என்ன மன்னிக்கணும். இது ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். நீ என்ன தவறு நினைச்சு அதனால நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னா சொல்லல. ஆனா என்னைக்கு உங்க கழுத்துல நான் தாலி கட்டணும் அன்னைக்கே நான் அவளை மறந்துட்டேன். என்ன நம்பு சரசு. நீங்க சொல்றது நம்புறீங்க? லட்சுமி, மணி 11 இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த படம் இன்னும் வரைஞ்சு முடியல அண்ணே. நான் வரைஞ்சு தரேன், நீ போய் தூங்கு. நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும். நான் தான் வரைஞ்சு தரேன்னு சொல்றேன்ல, நீ போய் தூங்கு. நல்ல அண்ணே, தேங்க்யூ.
என்ன நீங்களா? என்னாச்சு இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? அங்க அங்க பாருங்க. என்ன ஏமா இங்க வந்து படுத்திருக்க? எழுந்துரு எழுந்துரு. அவ பண்றது என்னன்னே புரியல. என்ன புரியல? சரசு ஏன் திடீர்னு மரத்தடியில போய் படுத்தா? டெய்லி தான் பெட்ல படுத்திருக்கமே, ஒரு சேஞ்சுக்காக மரத்தடியில போய் படுத்திருப்பா, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. கல்யாணம் வந்துட்டாப்ல இருக்கு. பாருங்கண்ணா, என்னம்மா? அண்ணி படம் வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கிறுக்கு வச்சிருக்காங்க. சரி சரி, நாளைக்கு நானே உங்க அண்ணிட்ட சொல்லி அழகா வரைஞ்சி தர சொல்றேன். ஓகே. புருஷ வீட்டில் வாழ போகும் பொண்ணே, பொண்டாட்டி கண்ணே. சரசு நேத்து அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போகும்போதே நினைச்சேன் இப்படி ஏதோ நடக்கும்னு. சோமதி, ஒரு வேளை பார்த்தது அந்த படமா இருக்குமோ? என்ன படம்? அதான் அந்த படம். வயசான காலத்துல இன்னும் அதே நினைப்பு. அது இல்லடி, பேய் படமா இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். பேச்ச மாத்துறீங்களே. நான் நினைக்கிறேன் அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குமோன்னு. அம்மா காஃபி. வா வர சொல்ல. தூங்கிட்டு இருக்கா, லேசா ஃபீவர் இருக்கு. நேத்து படம் பார்த்துட்டு வரும்போது நல்லா தான் இருந்தா, இப்ப என்னமோ திடீர்னு. என்னமாப்பா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு நேரம் கெட்ட நேரத்துல வெளியில கூட்டிட்டு போய் சுத்துறது நல்லதில்ல. பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். அதுக்கு இல்லப்பா, நேத்து ராத்திரி காத்துல ஜன்னல் கதவெல்லாம் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எழுந்து போய் ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு பார்த்தேன். சரசு 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 ஐயோ கல்யாண், அங்க பாருப்பா, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போடுப்பா, சீக்கிரம் சீக்கிரம். கல்யாண், நான் ஆஸ்பத்திரில இருந்து வர்ற வரைக்கும் சரசு மயக்கமா இருந்தாலே இப்ப எப்படி பார்க்க? மயக்கம் தெரிஞ்சிருச்சா? இல்லம்மா, வந்து என்னப்பா சொல்லு. அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுமா. கடவுளே, நடந்து நினைச்சு என்ன பண்றது? அவள் நல்ல ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். பயப்படாத ஒண்ணு அப்பா கிட்ட சொல்லிடுங்க. சரிப்பா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்புறமா வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, லட்சுமி தனியாப்பா, தேவைப்பட்டு நானே ஃபோன் பண்றேன். கல்யாண், எஸ் டாக்டர். ஃபீவர் குறையவே இல்லை, இன்ஜெக்ஷன் ரிப்பீட் பண்ணணும். Don't worry, she will be all right. என்ன சரசு பத்தி ஏதோ கேக்குறேன், அதானே? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. ஏன்டா அழுற? 6 மாசம் இல்ல, 2 மாசம் தான் கலைஞ்சிடும். ஓ அதுவா? 6 நாளா சரசு வீட்டுல இல்லையா? கவலைப்படாத, இன்னும் 2-3 நாளையில வந்துடுவா. இவனுக்கு பதில் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள வாய் வேற கை வேற தனித்தனியா ஆயிடும். வேண்டாம், நீ போய் காபி கொண்டு வா. சரத், சரசு அட்மிட் பண்ணி என்னையோட 1 வாரமாகுது. ஃபீவர் இன்னும் குறையவே இல்லை. தேவையான மருந்து கொடுத்தும் கூட ஜுரம் குறையவே தெரியலையே. டோன்ட் வரி,
உன் மிஸ்ஸஸோட கேஸ் ஒன்றும் அவ்வளவு சீரியஸா எனக்கு தோணல. வீடு நிக்காம இருக்கேன், அதான் எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, நான் போய் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்க்கறேன். தேவைப்பட்டா வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம். நீ தைரியமா இரு. சிஸ்டர், இப்போ எப்படி இருக்கு? ஃபீவர் இன்னும் குறையல. ஐசி, இவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல எங்க? சீஃப் டாக்டர் ரூம்ல இருக்கு. அதை வாங்கி என் ரூம்ல வைங்க. சரி டாக்டர்.
காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தா இது ஒரு கொலையா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இன்ஸ்பெக்டர், டாக்டர் சரத் நல்ல குடும்பத்து பையன். ரிப்போர்ட்ல நானும் பார்த்தேன். உடம்புல விழுந்ததுனால ஏற்பட்ட காயங்கள் பல இடங்கள்ல இருக்கு. ஆனா கொலை செஞ்சு தொங்க விட்ட மாதிரி தானே இருந்தது. நீங்களும் பார்த்தது தானே? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, டாக்டர் கல்யாண் ஒய்ஃபு கூட இருக்கார். வர சொல்லிருக்கேன். டாக்டர், உங்க சீஃப் டாக்டர் கூப்பிடுறாரு. எதுக்கும் இந்த கேஸ்ல இங்க இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் இல்ல, டாக்டர் கல்யாணும் அவர் ஒய்ஃபையும் மறுபடியும் விசாரிக்கணும். டாக்டர் கல்யாண், உங்க ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. கல்யாண், போலீஸ் உங்க ஒய்ஃபு கிட்ட மறுபடியும் இதை கேட்கணுமா? கேட்கலாம் டாக்டர். ஆனா என் ஒய்ஃப் இன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்கேன். அதனால நீங்க தேவைப்பட்டா நாங்க வீட்டுக்கு வரோம். ஓகே இன்ஸ்பெக்டர். அப்ப நீங்க அழைச்சிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். உள்ள கூட்டிட்டு போமா. போமா. கல்யாண், டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா? மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காரு. நிமிந்து பேசுதா? என்னமோ வளைஞ்சுக்கிட்டு இருக்க. அதாம்மா, ரெஸ்ட் எடுத்தா போதும் சொன்னல. நல்லா ரெஸ்ட் வேணும்னா சரஸ்வ 10 நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்புன என்ன? உங்களுக்கு வேற வேலையே இல்லப்பா. அவ இங்கே இருந்துட்டு போட்டோம். ஆள விடுங்க. ஏண்டி விவரம் கெட்டதனமா பேசிட்டு போறேன், பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. நான் எதுக்கு சொன்னேன்னா, தெரியுது அவன் டாக்டருக்கு படிச்சவன். இந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியும். எல்லாரும் உங்களை மாதிரி இல்ல. என்ன பத்தி எனக்கு தெரியாதா? என்ன சொல்லிடுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அண்ணி, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க வீட்டுல இல்லாம எனக்கு பொழுதே போகல அண்ணி. நான் உங்களை ரொம்ப படுத்துறேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைம்மா. பாவம் அண்ணன் கூட நீங்க இல்லாம ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. சரி சரி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கீங்க, நான் அப்புறம் வரேன். கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரத்துக்கு யாராவது விரோதம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அப்படி யாருமே இல்ல. போலீஸ்ல என்ன சொல்றாங்க? கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. பேப்பர் நியூஸை பார்த்தா அது தற்கொலை இல்லைன்னு தான் தோணுது. இல்ல பெர்னாண்டஸ், என் மனசே சரியில்லை. என் ஒய்ஃபுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் இப்படி இறந்துட்டான். ஓஹோ. அன்னைக்கு அட்டன் பண்ண நர்ஸ் விசாரிச்சப்போ ஷரத் அவ கடைசியா பார்த்தது என் ஒய்ஃப் இருந்த ரூம்ல தானே ரிப்போர்ட்ல எழுதியிருக்கா. அப்ப நீ எங்க இருந்த? நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தப்ப தான் இப்படி நடந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். என்ன செய்யறது? விதியை தடுக்க யாரால முடியும்? அது சரி, இப்போ ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? நாட் பேட்.
போற? என்னங்க சரசு எங்கேயாவது போறேன்னு உன்கிட்ட சொன்னாளா? இல்லையே. ஏன் எங்கமா போறேன்னு கேட்டேன், பதிலே பேசாம ஒரு முறை முறைச்சிட்டு போற. நேரம் போகலையா என்னமோ, போர் அடிச்சிருக்கோம், அப்படியே காலாரம் நடந்துட்டு வரலான்னு போயிருப்பா. ஏண்டி ஒரு பெரிய மனுஷன் குத்துக்கலாட்டா உட்கார்ந்துகிட்டு இருக்க, சொல்லிட்டு போவாங்கமோ? உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்னு கட்டாயமா எல்லாம் அவ புருஷன்கிட்ட சொல்லியிருப்பா. சேச்சா, வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம், ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த அபாஷன் ஆனதுல இருந்து மனசு சரியில்லையோ என்னமோ. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஏன் பண்ண மாட்டேன்? கோயில்ல மீட் பண்ணி அடக்கமான பொண்ணு, அழகா இருக்கா, அது இதுன்னு சொல்லித்தானே மருமகளை கூட்டிட்டு வந்த. இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. சரிதான், நிறுத்துங்க. போதும் போதும் பார்த்தா என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி கடந்து குதிக்கிறீங்களே. கல்யாண், என்னம்மா? நீ உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. என்னமா சொல்றீங்க? ஆரம்பத்துல அடக்க ஒடுக்கமா இருந்தவா இப்ப யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறா. மதிக்கிறது இல்லையா? ஆமாப்பா, அவ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வெளியில போறதும் வர்றதும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வெளியில போறதா உன்கிட்ட ஏதாவது பர்மிஷன் கேட்டானா? இல்லையப்பா. பாத்தியா, நான் அப்பவே சொல்லல, எல்லாம் இவன் கொடுக்கிற இடம் தான். கொஞ்சம் புரிய சொல்லுங்கப்பா. ஒரு வயசு பொண்ணு எங்க போறோம் வர்றோம் கூட சொல்லாம வெளியில போயிட்டு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா என்ன பார்த்தோம்? ஏதாவது கேட்டா ஒரு மாதிரியா பாக்குறா. பொண்டாட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்ட அப்புறம் இறக்குறது ரொம்ப கஷ்டம். இப்படியே போனா நாளைக்கு உன் மரியாதையும் காத்துல பறக்கும். அவளை கொஞ்சம் அடக்கியே வை. நீ படிச்சவன் தானே? நான் அவளை அடக்கித்தான் வைக்க சொன்ன தவிர அடிக்க சொல்லல. நீ இப்படி மிருகத்தனமா நடந்துட்டேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லிருக்க மாட்டேன். பேசாதடா, பொம்பளை அடிக்கிறவன் மனுஷனே இல்ல. சரசு, உனக்கு என்ன ஆச்சு? ஏம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? சரி சரி, வாம்மா சாப்பிடலாம். நீ வாடா. சாரி டியர், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும். நீ உங்ககிட்ட சொல்லாம வெளியே போனது என்னோட தப்புதான். ஆமா, என்ன இதெல்லாம் வேஷம்? மாடேல இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும்னு தான். வாங்க சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு, எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கும் வேண்டாம். அம்மா காத்துட்டு இருப்பாங்க, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா ப்ளீஸ்? உங்களை தனியா விட்டுட்டு போக வேண்டிய வந்தேன். பாருங்க, என்னல இருக்கிற கோவத்துல சாப்பாடு வேண்டான்ட்டீங்க. அட்லீஸ்ட்
எதையாவது சாப்பிடுங்க. என்னது? உங்களுக்கு பிடிக்குமேனு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். சரஸ்வதி ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டா? அதாங்க எனக்கும் புரியல. வெள்ளிக்கிழமையான தலை குளிச்சிட்டு துளசி மரத்தை சுத்துறவ இப்ப என்னடான்னா பாப் வெட்டிக்கிட்டு கவுன் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் டான்ஸ் ஆடுறா. ஒருவேளை அவளுக்கு பைத்தியமா இருக்குமோ? சும்மா இருங்க, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? என்ன மேல போறாங்கறியா? போ. ஊருக்கு போறேங்கறியா? போடா இவனே. இந்த நிலைமையில எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா யார் எங்களை பாத்துக்குவா? ஏன் திடீர்னு புறப்படுற? இங்க இருக்க பயமா இருக்கா? நாங்கெல்லாம் தைரியமா இல்ல. ஓஹோ, வராண்டால படுக்க மாட்டேன்னா மாடியில படுத்துக்கோ. வேற தாலி சரடா. சரசுக்கு பேய் பிடிச்சிருக்கா? என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறிய. பேய் பிடிச்சிருந்தா என்ன பண்றது? உனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி வச்சு பேய விரட்டலாங்கிறல்ல? கல்யாண், இங்க கொஞ்சம் வாப்பா. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, நம்ம சரசுக்கு பேய் பிடிச்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பேயா? இந்த காலத்துலயா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்கம்மா. இல்லடா, அவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தோணுது. எதுக்கு ஒரு பூஜை பண்ணி பாத்துருவோமே. எனக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது, உங்க இஷ்டம். அவன் வராட்டி என்னங்க, நம்மளே நடிச்சுக்குவோம். நீ போய் அந்த மந்திரவாதி கூட்டிட்டு வா. நீ வாங்க.
பரமேஸ்வரா, இதை எங்கேயாவது ஆத்துல கொண்டு விட்டுடு.
டாக்டர் கல்யாண என்கொயரி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தீங்களா? பாவம் அந்த பரமேஸ்வரன். அநியாயமா போயிட்டானே. ஏன்னா கல்யாண் பரமேஸ்வரன் எப்படி செத்ததா சொல்றாங்க? ஏதோ மரம் முறிஞ்சு விழுந்து இறந்ததா சொல்றாங்க. என்னென்னமோ கேள்வி கேட்டதோடு இல்லாம இந்த கேஸ் முடியற வரைக்கும் நாம எல்லாரும் கூப்பிட்ட போது ஸ்டேஷனுக்கு போகணுமா? தலையெழுத்து. அவன் அப்பவே ஊருக்கு போறேன்னு வந்து நின்னான். பேசாம சரின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்காது, நமக்கும் இந்த வம்பு வந்திருக்காது. இந்த பங்களாவில ரொம்ப நாள் காவல் இருந்தவன், ரொம்ப நல்லவன். நல்லவங்களைத்தான் ஆண்டவன் ரொம்ப நாள் இந்த உலகத்துல விட்டு வைக்கிறது இல்லையே, என்ன பண்றது? நானும் நல்லவன் தான். ஹலோ டாக்டர், என்ன ஆளையே காணோம்? நான் எங்கேயும் போறதில்ல. என் ஒய்ஃபோட உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் கூட என்னால அட்டன் பண்ண முடியல. எல்லாம் முடிஞ்சு சரியா போச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல. ஆமா, எதுக்காக கூப்பிட்ட? நம்ம கிளப்ல ஒரு பார்ட்டி இருக்கு. பார்ட்டின்னு சொன்னா ஒரு சின்ன கெட் டுகெதர். அதுக்கு லிமிடெட் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டுருக்கேன். நீயும் உன் ஒய்ஃபும் அவசியம் வரணும். சாரி பெர்னாண்டஸ், உன் பார்ட்டிக்கு வரத பத்தி இல்ல, இப்ப என் மனநல சரியில்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓஹோ, போன்ல கூப்பிட்டது தப்புன்னா நான் வீட்டுல வந்து கூப்பிடுறேன். உன் ஒய்ஃப் கூட போன்ல பேசினேன், அப்பதான் தெரிஞ்சது நீ ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு. ட்ரை பண்றேன். ஓகே, கண்டிப்பா வரணும். ஓகே. ah
தாழாமலுதிரும் தாமரையே இன்னொரு வெளியும் தாரகையே பறந்து வரும் கிளியோ நீ உருகி வரும் சுரநதியோ தொடாமலுதிரும் தாமரையே என் வானவெளியும் தாரகையே படர்ந்த மேகம் வானம் நமக்கு இயற்கையின் வீடாகும் பிரிந்து படர்ந்த மேகம் வானம் நமக்கு இயற்கையின் வீடாகும் இதழில் படரும் தாகம் இறங்கும் இதழில் படரும் தாகம் இறங்கும் ஏங்கும் காரணம் புரியும் சேர்ந்திடும் காரணம் அறியும் தொடாமலுதிரும் தாமரையே என் வானவெளியும் தாரகையே பார்வையில் நீ வரும் நேரம் நினைந்து பாடிடும் சங்கீதம் நிலாவின் பார்வையில் நீ வரும் நேரம் நினைந்து பாடிடும் சங்கீதம் இங்கே காதல் திருமணக்கூடம் இங்கே காதல் திருமணக்கூடம் காதல் கைகளும் கூடும் நானும் எங்கோ ஒன்றென தொடாமலுதிரும் தாமரையே வானவெளியும் தாரகையே பறந்து வரும் கிளியோ நீ உருகி வரும் சுரநதியோ தொடாமலுதிரும் தாமரையே என் வானவெளியும் தாரகையே என்னடி முறைக்கிற திமிர் பிடிச்ச கழுத நேரடி பாத்திக்கு வர சொல்றது என்ன நடக்கணும் இன்னும் என்ன நடக்கணும் கேக்குறேன் எனக்கு தெரியாம பாத்திக்கு வந்து என் கண்ணு முன்னாடியே குடிச்சிட்டு ஆட்டம் போடுறான் என் மாணவ போச்சுமா சரஸ்வதி உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பாத்தீங்களா அவகிட்ட பேச்சு பைத்தியம் 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 பிடிச்சிருப்பா முதல்ல அவங்க வீட்டுக்கு தகவல் அனுப்பி அவங்க அம்மாவையும் மாமாவையும் வர சொல்லி இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும் பல்லுக்கெல்லாம் பேத்துருவேன் மூதேவி கல்யாண் அம்மா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா என்ன சொல்றீங்க கல்யாணமே வேண்டாம்னு இருந்த உனக்கு நான் தானே கட்டாயப்படுத்தி இந்த பொண்ணை கட்டி வச்சேன் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதா நினைச்சு உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டேன்ப்பா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவீங்கம்மா அம்மா
என்ன மன்னிச்சிடப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹலோ டாக்டர். ஹாய் கல்யாண். என்ன ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? அன்னைக்கு பார்ட்டிலே கவனிச்சேன். நீங்க பெரிய லண்டன் ரிட்டர்ன் இதெல்லாமா சீரியஸா எடுத்துக்கிறது? தங்கச்சிக்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது ஜாதி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எது கேட்டாலும் சரசு பதிலே பேச மாட்டேங்கிற. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்ப சரசு எங்க இருக்கா? மாடியில தான் இருக்கா. சீதா, பெத்தவ நீ சொன்னாலாவது கேட்கறாளான்னு பாப்போம். நீயே போய் அவளுக்கு புத்திமதி சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க தலைவிதிப்படி நடக்கட்டும். சரசு, நீ நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேன். என்னமா அதெல்லாம்? இப்படிப்பட்ட நல்ல இடத்துல உனக்கு சம்பந்தம் கிடைச்சதேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்ட. அது உனக்கு கொடுக்கணும் இல்லையே. இத பாருமா, எங்கிட்ட சொல்லுமா. ஏமா, மாப்பிள்ள உங்ககிட்ட அன்பா நடந்துக்கலையா? இல்ல கோமதி அம்மா மேல உனக்கு ஏதாவது வருத்தமா? ஏமா இப்படி நடந்துக்கிற? ஏமா இப்படி பாக்குற? இத பாருமா, உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ நிம்மதியா இருந்தா நாங்க எங்கேயோ எங்க காலத்தை தண்டிடுவோம். இத பாருமா, பிறந்து விட்ட பெருமைய புகுந்த வீட்டுல காப்பாத்துவன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்கு. சரசு, இந்த வயசான காலத்துல நான் நிம்மதியா கண்ணு மூடணும்னா நீ நல்லா இருந்தா தானே முடியும். சொல்லுமா, சொல்லு. என்னடி ஏண்டி எதுக்குமே பதில் பேச மாட்டேங்கிற? உனக்கு என்ன கேடு வந்துச்சு? எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும்னு இப்படி நடந்துக்கிறியா? சொல்லுடி. சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும்போது சரஸ்வதியா இப்படி மாறிட்டான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தம்பி. கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சரசுக்கு இந்த மாதிரி ஏதாவது? நிச்சயமா இல்ல. அவ ரொம்ப பயந்தவ. காலேஜில் படிக்கும் போது கூட மற்றவங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதும் விரதம் இருக்கிறதும் ரொம்ப ஆச்சாரமா நடந்துக்குவா. அப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ அப்பா விட்டுட்டு போன இந்த பங்களாவில ஒரு நல்ல கணவனோட வாழ வச்சுட்டோம்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. வருத்தப்படாதீங்க.
அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாமத்தான் நாங்களும் தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? சரியான ஸ்டேட்மெண்ட் தெரியல. அதான் ஒரு ஃபேமஸ் சைக்காட்ரிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்படியோ தம்பி, வெகுளித்தனமா ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு விரக்தி அடைஞ்சு உட்கார்ந்துருக்கா. இதை விதின்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா கடவுள் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். மிஸ்டர் கல்யாண், உங்க ஒய்ஃப் கொஞ்சம் வெளியே உட்காரட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே டாக்டர். சரசு, நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க மிஸ்டர் கல்யாண். செக்அப் பண்ணி பார்த்ததுல உங்க மிஸ்ஸஸுக்கு எந்த வியாதி இல்ல. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் மென்டலி அவங்க அப்செட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். டாக்டர், கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஐ மீன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏற்படுற சண்டை சச்சரவு ஏதாவது இருக்கான்னு? ஒண்ணும் இல்லை டாக்டர். அவளோட பழக்க வழக்கத்துல தான் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஷீ இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. ஓஹோ. அவங்க மனசு புண்படும்படியா நீங்க எப்பவாவது பேசியோ பழகியோ? சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை டாக்டர். அப்ப ஏதாவது ரகசியங்களை அவங்க கிட்ட மறைச்சு? என்னோட பழைய லவ் அஃபேர் மட்டும் நான் மறைச்சிட்டேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல நானே அதையும் சொல்லிட்டேன். ஐ சி. ஒருவேளை அவங்களுடைய மாற்றத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க. எஸ் டாக்டர். போச்சு போச்சு போச்சு. என் மகனை டாக்டருக்கு படிக்க வச்ச, என் பாதி பணம் போச்சு. சரஸ்வதி வீட்டுக்கு வந்தா அவனுக்கு நிம்மதி போச்சு. பையன் வர்றான், கொஞ்சம் சும்மா இருங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அவளுக்கு வியாதியே கிடையாது டாக்டர் சொல்லிட்டார். எல்லாம் நார்மலா தான் இருக்கான். நார்மலா? என்னடா சொல்ற? இப்பதான் வந்தா, வந்ததும் வெளியில போயிட்டா. அவ இஷ்டத்துக்கு போறதும் வர்றதும் இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. எங்க போனாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? அத்தை, இப்போ உங்க பொண்ணை பத்தி புரிஞ்சுட்டீங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். இனிமே அவ இந்த வீட்டு வாசப்படி மதிக்க கூடாது. மீறி யாராவது அவளை உள்ள சேர்த்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நானா கட்டிக்கிறேன், நீங்க தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிச்சீங்க. பாருங்க அவஸ்தை. சரசு, நானும் இவனை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு? பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பார்த்தேன். என்ன சொன்னாரு? அவர் இன்னும் கோபத்திலே இருக்காரு. Forget it. நாம வேற ஏதாவது பேசுவோம். வேற என்ன பேசுறது? இனிமே உன்னை நான் பார்ப்பேன்னு எனக்கு தோணல. காரணம்? இனி நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். ஓ, அப்பா நான் இங்க வந்த போதும்ல? நீ இப்படியே என் கூட பழகிறதுதான் எனக்கு பிடிக்கும். என் வைஃப் மெர்சி இருக்காளே, சரியான லூஸ். பழக தெரியாத ஜடம். ஒரு பார்ட்டிக்கு வரமாட்டா, ப்ரோக்ராமுக்கு வரமாட்டா. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில தான் அந்த பார்ட்டிக்கே நான் அரேஞ்ச் பண்ணேன். எல்லாரும் ஒன்னா சேருவோம் இல்ல? இங்க பாருங்க, நீங்க எப்ப கூட்டாலும் எங்க கூட்டாலும் நான் வருவேன். அது போதும். வேற எங்கேயாவது போலாமே? எங்க? யாருமே இல்லாத இடத்துக்கு. ஓகே, come on, let's go. நான் தான் இப்போ இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. இங்கிருந்து போகணும்னு எனக்கு தோணல. என்னோட ஆசையும் அதான். கண்டிப்பா உங்களை இங்கேருந்து நான் போக விடவே மாட்டேன்.
நீங்க யாரு வரவேன்? இதுதான் நான் எடுக்கிற கடைசி முடிவு.
அடிக்காதீங்க. நான் உங்க சரசு இல்ல, உங்க லீசா. லிசா? எஸ். லண்டன்ல இருந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதனால உங்களை பார்க்க ஊட்டிக்கு வந்தேன். டாக்டர் கல்யாணம் நான் கொஞ்சம் பார்க்கணும். அவர் இப்ப இங்க இல்லைங்க, இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. டிரான்ஸ்பரா? ஆமாங்க. எங்க தெரியுமா? தெரியாதுங்க. அவரோட ஃப்ரெண்ட் டாக்டர் சரத். அவர் வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க உள்ள போய் உட்காருங்க. அத வந்துட்டாரு. அவர் தாங்க டாக்டர் சரத். டாக்டர் கல்யாணம் பார்க்க ஒரு பொண்ணு வந்துருங்க. ஹலோ ஹலோ, நான் டாக்டர் சரத். டாக்டர் கல்யாணம் இப்போ மெட்ராஸ்ல பிராக்டிஸ் பண்றாரு. நான் லண்டன்ல வரேன் டாக்டர். Glad to meet you. என்ன ப்ராப்ளம்? நான் டாக்டர் கல்யாணம் உடனே பார்க்கணும். ஹாய் பெர்னாண்டஸ். ஹலோ சரத். எங்கடா போற? ஆமா, இது யாரு? She is Lisa from London. டாக்டர் கல்யாணோட கேர்ள் ஃப்ரெண்ட். I see. I am Fernandez, George Fernandez. ஹலோ. ஆமா, எங்க தங்கி இருக்காங்க? ஏதாவது ஹோட்டல்ல ரூம் பார்க்கணும். ஹோட்டல் ரூம் இருக்கு பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச பங்களா இருக்கு, அந்த வாட்ச்மேன் பரமேஸ்வரட்ட சொன்னா எல்லா உதவியும் செய்வான். ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம். கல்யாணம் அவங்க வீட்டுல போய் நான் பார்த்தா அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வரும். அதனால கல்யாணம் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் இங்கேயே தங்கறதுக்கான எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு டாக்டர் சரத் சொன்னது நம்பி அவர் குடும்பம் போனேன். என்ன பரமேஸ்வரன், சௌக்கியமா இருக்கியா? என்னையா அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்க கூடாது? இந்த பார், இவங்கதான் லிசா. இங்க தங்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்க இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். என்ன, நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். கூட்டு போ. நான் வரட்டுமா? ஓகே, குட் நைட்.
என்னோட வாழ்க்கையை நாசமாக்கினவங்களே நான் பழி வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க நினைச்சேன். ஐ எம் சாரி லிசா. விதி நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் விளையாடிச்சு பாத்தியா? லிசா, என்ன நீ மனப்பூர்வமா விரும்புறல்ல? ஆமா. அப்படின்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்க. வாழ்க்கையில எந்த சுகத்தையும் அனுபவிக்காம என்னையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற சரசோட உடம்புல இருந்து நீ போயிடணும். கல்யாண், ப்ளீஸ். உன்னோட ஆத்ம சாந்திக்காக நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ அதெல்லாம் செய்யறேன். ப்ளீஸ் அவளை விட்டு போயிடு லிசா. Still I love you.